பிரவீன், நிச்சயமாக சென்னையில் கடந்த சில நாட்களாக மதிய நேரங்களில் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் விட்டு மாலை இரவு நேரங்களில் ஒரு சில பகுதியில் இந்த லேசான மழையானது தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதியில கடும் வெயில் வீசியதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு அதாவது மதிய நேரங்களில் தொடர்ச்சியாக இந்த வெயிலானது தொடர்ந்து இருந்து வருகிறது. மேலும் இரவு 12 மணி வரையிலும் கடும் புழக்கம் நிலவி வரும் சூழல்ல தான் இந்த வானிலை இருந்து வருகிறது. அதே போல இரவு மற்றும் மாலை நேரங்களில் தலைகீழாக அதாவது வானிலை மாறி கடும் காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழை சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சென்னையின் புறநகர பகுதியில் தொடர்ந்து இந்த மழையானது இருந்து வருகிறது. குறிப்பாக சென்னை அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், எழும்பூர், சிந்தாரிப்பேட்டை, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, அரிமனை, கோயம்பேடு, அண்ணா நகர், முகப்பேர், அமைந்தகரை, கிண்டி, ஈகார்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாகவே பரவலாக இந்த இரவு மாலை நேரங்களில் இந்த மழையானது இருந்து வருகிறது. அதே போல சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி பகுதியில் நேற்றைய தினம் 10 சென்டிமீட்டர் மழையானது பெய்து இருக்கிறது. நேற்றைய தினம் சென்னையில் நல்ல மழை பெய்திருந்தாலும் கூட காலை வேளைகளில் சென்னை மற்றும் உள்ளிட்ட பகுதிகள் குளிர்ந்த சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் இன்றைய தினமே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே போல வரும் 28ஆம் தேதி 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது வருகின்ற 29ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல கனமழை வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் 7 சென்டிமீட்டரிலிருந்து 12 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரவீன்குமார்.